தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்த ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது கொத்தமல்லி செடி தான், நம்ம கோரியாண்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த செடியோட பூக்கள் காய்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் வந்து வந்திருக்கு. நம்ம சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தழை வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி அந்த கோரியாண்டர் சீட்ஸ் கூட மசாலா பவுடர் அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஆனால் அந்த பூக்களும் காய்களும் எப்படி வந்து செடியில் இருக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வீட்டில் வந்து அந்த மல்லி செடி வளர்க்கும் போது சில செடிகள் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுக்காமல் விட்டுருந்தோம். அந்த மல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வளர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்து வளர்ந்து வரும் அப்படிங்கிறது வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து மல்லித்தழை செடி வந்து வரும். அதே மாதிரி இல்லை காய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொத்து கொத்து, அதுவுமே நிறைய காய்கள் வந்து வந்திருக்கு. ஒரு பச்சை கலரில் தான் இருக்குது. இது வந்து நல்லா ட்ரை பண்ணி தான் நம்ம வந்து அந்த மசாலா பவுடர் வந்து செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவோம். பூக்கள் காய்கள் இந்த மாதிரி வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மல்லி செடி வளர்த்து பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.